மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே முன்விரோதத்தை முடிவுக்கு கொண்டுவர சமாதானம் பேச சென்ற இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தை படுகொலையில் முடிந்தது எப்படி? திருப்பரங்குன்றம் மேட்டுத்தெருவை சேர்ந்தவர் கார்த்திக், மேலப்பச்சேரி பகுதியை சேர்ந்தவர் ராஜேந்திர பிரசாத், இவர்களது நண்பர் சண்முகராஜ். மூவரும் கருப்பாயூரணி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகின்றனர். கார்த்திக் மற்றும் ராஜேந்திர பிரசாத்திற்கு இடையே கடந்த தீபாவளி என்று ஏற்பட்ட அடிதடியில் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு கார்த்திக் வீட்டிற்கு சமாதானம் பேச ராஜேந்திர பிரசாத், சண்முகராஜ் ஆகிய இருவரும் சென்றுள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ராஜேந்திர பிரசாத் கார்த்திக்கை அருகில் இருந்த தராசு படிக்கல்லால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் வீட்டில் இருந்த சூரி கத்தியை எடுத்து ராஜேந்திர பிரசாத்தின் தோள்பட்டையில் சொருகியிருக்கிறார். இதில் படுகாயமடைந்த ராஜேந்திர பிரசாத்தை சிகிச்சைக்காக திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராஜேந்திர பிரசாத் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திர பிரசாத் உடலை உடற்கூறு ஆய்விற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் அடுத்த 2 மணி நேரத்தில் கார்த்திக்கை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. சமாதானம் பேசுவதற்காக வீட்டிற்கு சென்ற போது வாக்குவாதம் முற்றி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு கொலையில் முடிந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.